மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணன் தனது வாக்கினை மதுரை நரிமேடு பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை மட்டுமல்லாது அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்திருப்பதாக கூறினார். இது தொடர்பாக அவருடன் எமது செய்தியாளர் மைதீன் சாகுல் நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணியின் நட்சத்திர வேட்பாளர் மருத்துவர் சரவணன் இப்பொழுது மதுரை நரிமேடு மருதுபாண்டிய நகரில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமை நிறைவேற்றியிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி சார். உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? ரொம்ப பிரகாசமா இருக்கு சார். எங்களோட பிரச்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே வரையில பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் 10 நாள் ஆகையில மக்களோட உற்சாகம் ஆரவாரம்னு வரவேற்பு. எங்க போனாலும் பாத்தீங்கன்னா ரெண்டு விரல காமிச்சு வரவேற்கிறாங்க. தாய்மார்களா இருக்கட்டும், வியாபாரிகளா இருக்கட்டும், அரசு ஊழியர்கள்லாம் ஓடி வந்து கை கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமா இருக்கு. இப்போ என்னோட ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டு வருகிறேன். மக்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை 100% எல்லாரும் வாக்களிங்க. அப்பதான் ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர முடியும், மக்களுக்கான ஆட்சியை கொண்டு வர முடியும். மக்கள் எல்லாம் சொல்றாங்க, 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல, அம்மா புரட்சி தலைவி அம்மாவோட காலத்துல, புரட்சி ஐயா எடப்பாடியோட ஆட்சி காலத்துல எவ்வளவு திட்டங்கள் எங்களுக்கு கிடைச்சது. தாலிக்கு தங்கம் திட்டம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மடிக்கணினி திட்டம், அம்மா உணவகம், அம்மா மினி கிளினிக்கு, எத்தனை திட்டங்களை கொடுத்தாங்க தாய்மார்கள். எங்க கிராமத்துல இருக்க எங்களுக்கெல்லாம் வந்து ஆடு மாடெல்லாம் கொடுத்தாங்க. எங்க பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான வழிமுறை செஞ்சாங்க. எவ்வளவோ விஷயங்களை செஞ்சாங்க எங்களுக்கு. இதெல்லாம் இந்த திமுக ஆட்சி நிப்பாட்டிட்டாங்களே. எங்களுக்கு 1000 ரூபா தரப்போறோம்னு சொன்னாங்க எல்லாருக்கும். கடைசி பார்த்தா அதுவும் அதுல ஒரு 50% ஆளுகளுக்கு அதை தராம ஏமாத்திட்டாங்க. இந்த எலெக்ஷனுக்கு பிறகு தரமாட்டாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். அதனால எலெக்ஷனுக்காக ஏமாத்தின மாதிரி தான் நினைக்கிறோம். மதுரைக்கு எந்த திட்டத்தையுமே கொண்டு வரலையே அவங்க. இந்த 3 வருஷத்துல எதையும் கொண்டு வரலையே. மதுரை அமைச்சர் பேசுறாரு, 30,000 கோடி சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதனால எங்களுக்கு திமுக மேல கடுமையான அதிருப்தி இருக்குது. அதிமுக தான் ஜெயிக்கணும், எடப்பாடி தான் வரணும். 2024 ஒரு ஆட்சி கட்டாயம் வந்துடும். அதுக்கு அச்சாரமா இந்த பாராளுமன்ற தேர்தல் நிச்சயம் நாங்கள் வாக்களிப்போம். உங்க மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர்ராஜ் அவர் தாங்க மதுரையில எவ்வளவு பாலத்தை கொண்டு வந்தாரு, எவ்வளவு ரோடு போட்டு கொடுத்தாரு, கேட்கிற திட்டத்தெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அவர் எங்க போனாலும் அவர் செஞ்ச திட்டங்கள் தான் இருக்கு. அங்க புறநகருக்கு போனோம்னா விவசாயிகளுக்கு ஆதரவா உங்க மாவட்ட செயலாளர் இவர் ராஜன் செல்லப்பா அவர்கள், கிழக்கு மாவட்ட செயலர், அவர் பார்த்தீங்கன்னா அவர் விவசாயிகளுக்காக அவ்வளவு அவங்களுக்கு கூட இருக்கிறாரு. விவசாயிகள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். விவசாயிகளுக்கு தண்ணீர் பெற்று தரக்காக முயற்சி. எத்தனை திட்டங்கள் எல்லாம் செஞ்சு தராங்க. மதுரை மேற்கு மாவட்ட கலைச்சர் ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் இருக்கிறாரு. அவரு தொகுதி பூரா அங்க போய் மக்களை சந்திச்சு மக்களுக்கான திட்டங்கள் ஈஸியா அணுகக்கூடிய முறை இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அவங்க எல்லாம் இருந்தாங்க. நீங்க டாக்டர் இருக்கிறீங்க, எங்களுக்கு மக்கள் மருத்துவர் அவங்கள மதுரையில நாங்க 30 வருஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். எப்ப வந்தாலும் நீங்க தங்கு தடை இல்லாம எங்களுக்கு நாங்க கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கு குறைந்த செலவுல வைத்தியம் பண்றீங்க. இன்னும் அதிக கஷ்டம் சொன்னா இலவசமா கூட பாக்குறீங்க. உங்க சூரிய அறக்கட்டளை மூலம் எங்களுக்கு எத்தனை பலாயிரம் பேருக்கு நீங்க உதவி பண்றீங்க. இறுதி அறுவை சிகிச்சை பண்றீங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்றீங்க, திருநங்கைகளுக்கு உதவி பண்றீங்க, பிள்ளைகளுக்கு எஜுகேஷனலுக்காக அவங்க படிப்புக்கான உதவிகளை செய்றீங்க. நிறைய இடத்துல நீங்க தாய்மாமனா மாதிரி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீங்க. உங்க மாதிரி ஒரு மக்கள் சேவகர் எடப்பாடி வழியில் செயல்படக்கூடிய உங்களை மாதிரி ஒருத்தர், புரட்சி தலைவர் கொள்கையை கொண்டு உங்களை மாதிரி ஒருத்தர், அவரை மாதிரி ஒருத்தர் மதுரைக்கு வந்தீங்க. கடந்த முறை ஏமாந்து கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த ஒருத்தருக்கு போட்டுட்டோம். அவர் 5 வருஷத்து பக்கமே வரல, கதை எழுதுறாருன்றாங்க. கீழடியில நடிகை கூட்டு வந்து கேக்கு வெட்டி கொண்டாடுறாரு. எங்க பிள்ளைகள்லாம் வெயில மயங்கி விழுகுது. தமிழ்நாடே போதை மாநிலமா மாறி போச்சு. கடத்துறதே திமுக காரன் கடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதை எதிர்த்து இந்த எம்பி ஒரு குரல் கொடுக்கலையா? விவசாயிகள் போராடுறாங்க, அதுக்கு ஒரு குரல் கொடுக்கலையா இவரு? அதனால எங்களுக்கு வேண்டாம், இந்த கம்யூனிஸ்ட் வேண்டாம், திமுக வேண்டாம், எங்களுக்கு அதிமுக வேணும், எடப்பாடியார் வேணும். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அண்ணன் இருக்கிறாரு, மதுரையை சேர்ந்தவர். புரட்சியாளர் எம்ஜிஆருக்கு பிறகு வள்ளல் இல்லையா அவரு? மதுரைக்கு அவர் கிடைச்ச பெரிய வள்ளல். அவர் வழியில் அவர் ஆதரவு பெற்ற சின்னமே அது. அவரு அந்நியர் பிரேமலதா வந்து உங்க வாழ்த்து பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, டாக்டர் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அவ்வளவு சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, புரட்சி கலைஞர் வழியில செயல்படுறாரு, புரட்சித்தர் வழியில செயல்படுறாரு, புரட்சி தமிழருக்கு பிரியமானவரா அவர் செயல்படுறாரு. அவங்க மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார், செல்லூர்ராஜ் அவர்கள், ராஜன் செல்லப்பா, இவங்களோட எல்லாம் அவர் சேர்ந்து கரங்கோர்த்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கிறாரு. அவரை தேர்வு பண்ணுங்கன்னு சொல்லி வாக்கு கேட்டு போயிருக்கிறாங்க. அதனால நிச்சயமாக இந்த தேர்தலில் மதுரை பாராளுமன்ற செயலர் ரெட்டையில ஜெயிக்கிறியா? டாக்டர் சரவணன் ஜெயிக்கிறேன், மக்களோட மருத்துவர் ஜெயிக்கிறேன், தமிழ்நாடு முழுவதும் ரெட்டையில ஜெயிக்குது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.